இது வக்ஃபு திருத்த சட்ட மசோதா தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இது இந்த இடைக்கால உத்தரவின்படி வக்ஃபு திருத்த சட்டப்படி தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்றும் அதில் புதிய மாற்றங்கள் எதுவும் அனுமதிக்க இயலாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் புதிய உறுப்பினர்களை நியமிக்க கூடாது என்ற உத்தரவையும் இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வக்ஃபு புதிய சட்டத்தின்படி புதிய உறுப்பினர்கள், அதாவது மாற்று மதத்தினரை அங்கு புதிய உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா வகை செய்கிறது. ஆனால் அந்த திருத்தத்தை ஏற்க இயலாது என்று இப்போது உச்சநீதிமன்றம் அந்த இடைக்கால உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இடைக்கால உத்தரவில் முக்கிய உத்தரவாக தற்போதுள்ள நிலையே வக்ஃபு நிலங்கள் மற்றும் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான பல்வேறு இடங்களை பராமரிப்பது மற்றும் அவற்றுக்கான உரிமை கோருவது ஆகியவற்றில் தற்போதுள்ள நிலையே தொடர வேண்டும் என்ற புதிய இடைக்கால உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பாக 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அந்த விசாரணையை நடத்தி நேற்று அந்த மனுதாரர்கள் தரப்பிலான வாதங்கள் நிறைவடைந்த சூழலில் மத்திய அரசு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும் மாற்று மதத்தினரை வக்ஃபு வாரியத்தில் எவ்வாறு நியமிக்கலாம் என்றும் இந்து சமயத்திற்கு சொந்தமான அறக்கட்டளைகளில் மற்ற மதத்தினரை நியமிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். நாளை இடைக்கால உத்தரவு 2:30 மணிக்கு பிறப்பிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த உத்தரவின்படி இஸ்லாமியர்கள் அல்லாதோர் உறுப்பினர்களாக நியமிப்பதற்கான அந்த வழிவகை செய்யும் சட்ட திருத்தத்தில் அவ்வாறு நியமிக்க கூடாது, புதிய உறுப்பினர்கள் எவரையும் நியமிக்க கூடாது. மேலும் வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி நிலங்களை தற்போதுள்ள நிலைமையை தொடர வேண்டும், புதிய வகைப்படுத்தலுக்கு அவற்றை அனுமதிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் இன்று 2 முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. புதிய உறுப்பினர்களை நியமிக்க கூடாது, மேலும் தற்போதைய நிலையை தொடர வேண்டும், வக்ஃபு இடங்களை வேறு வகைப்படுத்தலுக்கு மாற்றக்கூடாது என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் இப்போது பிறப்பித்திருக்கிறது. இதனால் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தில் உள்ள பல்வேறு அம்சங்களை அமல்படுத்த முடியாத நிலை உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்படும் மனு மற்றும் எதிர்தரப்பு வாதம் ஆகியவற்றை கொண்டு அடுத்த கட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.